இது ஒரு வரலாற்று சாதனை. எந்த ஒரு அரசாங்கமும் மூன்று தேர்தலை 8 மாதங்களில் நடத்துவது கிடையாது. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்ட விட உள்ளூராட்சி சபைகள் தேர்தலில் கூட சென்ற வருடம் நடப்பது என்று தேர்தலை வைத்து அரசியல் செய்த காலங்களும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இங்குதான் இப்பொழுதுதான் எங்களுக்கு அலை வீச தொடங்கி இருக்கிறது. அனுர அலை என்பதை நாங்கள் போன 9 மாதத்துக்கு முன்னே உணர்ந்து விட்டோம் இலங்கை முழுக்க. இங்கு அந்த அளவு அந்த காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் எங்களால் ஒரு ஆசனத்தை தான் பெறக்கூடிய என்றது. ஆனால் இதே அலை வீச இருந்தால் அப்பொழுது இங்கு நாங்கள் 3 ஆசனத்தை வென்றிருப்போம். அந்த வகையில் இன்று மக்கள் எல்லாம் உணர்ந்திருக்கிறார்கள் நாங்கள் விட்ட தவறை. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். மாண்புமிகு ஜனாதிபதி அன்றுகுமார் திசாநாயக்கர் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி எங்களோட பூரண ஆதரவை நாங்கள் இந்த உள்ளாட்சி மன்றத்தில் வழங்கி கொண்டிருக்கின்றோம். ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பள ஏற்றத்தொடை தந்திருக்கின்றார். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். பட்டதாரிகளுக்கு நியமனம் கொடுப்பதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்குகிறது. அதையிட்டு நாங்கள் வரவேற்கின்றோம். இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு, அதுபோல் பிரதேச அபிவிருத்தி, அம்பாறை மாவட்டத்தின் முக்கிய பிரச்சனையான இந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் கடந்த 35 வருடங்களாக பிரதேச செயலகத்தை வர்த்தமானி அறிவித்தல் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதி அவர்கள் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். ஆகையினால நீங்கள் எதிர்கட்சிக்கு வாக்களிக்கிறதை விட ஆளுங்கட்சிக்கு வாக்களித்து இது வெற்றியரை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விசேடமாக வலியுறுத்துகின்றோம். நாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடறதுக்குரிய ஏற்பாடுகளை தான் செய்திருக்கின்றோம். வியூகங்களை வகுத்துக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த நல்ல வேட்பாளர்களிடம் இருக்கின்றார்கள். அவர்கள் சிறந்த முறையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்து சென்று கொண்டிருப்பார்கள். நிச்சயமாக நாங்கள் இந்த மாநகரத்தை மீட்டெடுத்து ஊழலற்ற ஒரு நல்ல சிறந்த மாநகரத்தை பொதுமக்களுக்கு சேவையாற்றக்கூடிய வகையில் உருவாக்குவோம். இந்த நுவரெலியம் மஸ்கெலி தொகுதியில் உள்ள சபைகள் இந்த ஹட்டன் திக்கோய நகர சபையில் இருந்த தலைவர்கள் கலவு பொய் புரட்டு எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிட்டு இப்ப தோல்வி அடைஞ்சிருக்கிற நிலையில பிரச்சாரம் கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. சிங்கள தலைவர்கள் தான் இந்த சபையில தலைவராக போறாங்கன்ட்டு வஞ்சகர்களுக்கு இந்த மோசடிக்காரர்களுக்கு சொல்ல விரும்புறோம். நீங்க இவ்வளவு நாள் இருந்த ஆட்சியில இருக்கக்குள்ள எந்த பிரச்சனைக்காவது நிரந்தரமான தீர்வு பெற்றுக் கொடுத்திருக்கிறீங்களா? உங்களால செய்ய முடிஞ்சது ஒரே வேலை தான். இந்த நகர சபைக்கு சொந்தமான நிறைய இடங்களை காசுக்கு வித்து இருக்கிறீங்க. இந்த நகரசபைக்கு சொந்தமான நிறைய இடங்களை வேற ஆக்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. இனவாதத்துல மதவாதத்துல நீங்க அரசியல் செஞ்ச காலம் முடிஞ்சிச்சு. மக்களுக்கு விசேடமா நாங்க சொல்றோம், உங்களோட பிரச்சனைகள் அனைத்துக்குமே நிரந்தரமான தீர்வு பெற்றுக் கொடுக்கறதுக்காக தான் தேசிய மக்கள் சக்தி நாங்க இறங்கி இருக்கிறோம். அதனால மக்கள் கட்டாயமாக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பாங்க. இந்த மோசடிக்காரர்களுக்கு வஞ்சகர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்றத உறுதியா சொல்றோம். நமது எதிர்கால ஆட்சியில் இந்த மாவட்டத்தில் அபிவிருத்திக்கு முன்னுரிமை வழங்குவோம். திருகோணமலை மாவட்டம் அதி உச்ச அபிவிருத்திகளை மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்திலேயே அடைந்தது. இதனை எவராலும் மறுக்க முடியாது. கிராமங்களை அபிவிருத்தி செய்யும் ஒரு தேர்தலை எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பில் திறமையானவர்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். உங்கள் கிராமத்துக்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள்.